ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி வீடியோவில் உங்கள் பர்சனோட சேனல்டு மெசேஜ் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வர்றாங்க, உங்கள்கிட்ட மறைக்கிற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது பைல் செலெக்ஷன். நான் 2 பைல் உங்கள் முன்னாடி டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன், 2 டெக் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பைல் 1. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பைல் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டெக்கில் இருந்து உங்கள் பர்சனோட சேனல்டு மெசேஜ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பைல் 1 நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ பைல் 2. இந்த டெக்கில் இருந்து உங்கள் பர்சனோட சேனல் மெசேஜ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பைல் 2 சூஸ் பண்ணலாம். ஸோ பைல் 1, பைல் 2 கொஞ்சம் டைம் எடுத்து சூஸ் பண்ணுங்கள். பிக்சர் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு பார்த்து சூஸ் பண்ணுங்கள். அண்ட் இது ஜென்ரல் ரீடிங், உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டேரோ கிளாஸ் வேணும் அண்ட் ஹீலிங் செஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பைல் 1. பைல் 1 உங்கள் பர்சனோட சேனல் மெசேஜ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. உங்ககிட்ட இப்போ இந்த வீடியோ பார்க்குற டைமில் உங்ககிட்ட என்ன சொல்ல ஆசைப்படுறாங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிட்டு இருந்திருக்கு. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இந்த அளவுக்கு வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் இல்லாமல் இவ்வளோ பிரச்சனை நிறைய எல்லாமே நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இப்போ நீங்களும் உங்கள் பர்சனும் ஒரு செப்பரேஷனில் இருக்கீங்க. இல்லைன்னா புரிதல் வந்து ரொம்ப ரொம்ப இங்கே கம்மியாக இருக்குது. புரிதல் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆர்கியூமெண்ட்ஸ் நிறையா நடந்திருக்கு. அவங்க அதெல்லாம் வந்து உங்ககிட்ட சொல்ல வர விஷயம் என்னென்னா, அவங்க உண்மையிலேயே உங்களை ட்ரூவாக லவ் பண்ணுறாங்க. அந்த ஒரு விஷயம் இங்கே நல்லா தெரியுது. ட்ரூ லவ். இப்போ நீங்கள் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கீங்க. ஃபிசிக்கலாக நீங்கள் டிஸ்டன்ஸில் இருக்கலாம், இல்லை ஒரே வீட்டில் இருந்தாலும் இமோஷனலாகவும் நீங்கள் அந்த டிஸ்டன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணலாம். சரிங்களா? என்ன ஒரு டிஸ்டன்ஸில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் பர்சன் உங்கள் மேலே வச்சுருக்கிறது ஒரு ஜென்யூனான ஒரு ட்ரூவான லவ். உங்களை வந்து உண்மையாகவே வந்து ரொம்ப லவ் பண்ணுறாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, அவங்க ரொம்ப ஒரு குற்ற உணர்ச்சி ஒரு விஷயத்துக்காக வந்து இங்கே ஃபீல் பண்ணுற என்ன விஷயம்னா, அவங்க இருந்து சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த அவங்க உங்களைய கோஸ்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. சடனாக பாதிலே விட்டுட்டு ஒரு நடுக்காட்டில் விட்ட மாதிரி நீங்கள் அழுகிறீங்க, நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும், உங்கள் ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகும். அது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சும் ரொம்ப ஒரு கஷ்டமான டைமில் உங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காம ஜஸ்ட் அவங்க ரொம்ப ஈஸியாக உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகியிருப்பாங்க. இல்லை நீங்கள் இதெல்லாம் வெக்ஸ் ஆகி மூவ் ஆன் ஆகியிருக்கீங்க அப்படின்னா, உங்கள் பர்சனை விட்டு மூவ் ஆன் ஆகியிருந்தீங்கன்னா, அப்போ அவங்க ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்பாடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இருந்திருக்குமே தவிர, அவங்க உங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணுறதோ, உங்ககிட்ட பேசி சமாதானப்படுத்துறதோ, இல்லை பண்ணின தப்புக்கெல்லாம் வந்து அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறதோ, என்னால் தான் இப்படி ஆச்சு, சரி இந்த தப்பெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்கிற நிலைமையில அப்போ இல்லை. யார் மூவ் ஆன் ஆயிருந்தாலும் உங்கள் பர்சன் வந்து பிஹேவ் பண்ணது வந்து உங்களை வந்து வலி ஏற்படுத்திருச்சு, ஸ்ட்ரெஸ் ஆக்கிருச்சு. நீங்கள் எதிர்பார்த்தது உங்கள் பர்சன்ட் என்னன்னா, இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு, இதையே ஒரு ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணி நீ என்கிட்ட வந்து பேசி இதை சரி பண்ண ஏன் நீ ட்ரை பண்ண மாட்டேங்கிற, ஈஸியாக வந்து நமக்கு பிரேக்கப் ஆகும் போது அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போகும்போது நீ எப்படி அதை ஈஸியாக என்னை விட்டுட்டு பாதிலே விட்டுட்டு போன, நீ ஏன் அதை சரிப்படுத்த நீ ட்ரை பண்ணலை, அதுக்கான முயற்சியை நீ ஏன் எடுக்கலை, அவ்வளோதானா என் மேலே உனக்கு லவ் அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழி உங்களுக்கு இப்போ வரைக்கும் இருக்குது. என் மேலே உண்மையிலேயே உனக்கு ஃபீலிங்ஸ் இல்லையா, இமோஷன்ஸ் இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இங்கே நல்லாவே தெரியுது. ஆனால் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் உங்கள் பர்சன் பண்ணின இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆனதுக்கான மெயின் ரீசன் வந்து நீங்களோ உங்கள் பர்சனோங்கிறத தாண்டி 2 பேருமே வந்து தப்பு இருக்குது. 2 பேர் சைடுமே மிஸ்டேக்ஸ் இருக்குது. உங்ககிட்ட எதிர்பார்ப்பு ஓவராக இருக்குது, லவ் ஓவராக கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் உங்கள் சைடு. உங்கள் பர்சன் சொன்னால் உங்கள் பர்சன் மனசில் லவ் இருந்தாலும் அதை வெளியில் காமிச்சிக்காம மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அந்த ஒரு மாஸ்குலின் எனர்ஜிலே இருந்திருக்காங்க. எனக்கு ஈகோ தான் முக்கியம், நான் உங்கள்கிட்ட வந்து இந்த அளவுக்கு இறங்கி வந்து பேசணும்னு கிடையாது, அந்த ஒரு எனர்ஜி அவங்க வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா?
அதுதான் இப்ப வந்து உங்க 2 பேருக்குள்ளயுமே வந்து நெறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர ஆரம்பிச்சிருச்சு. உங்க பெர்சன் சொல்ல வர மெசேஜ் என்ன? சேனல்டு மெசேஜ் என்ன? நம்ம யுனிவர்ஸ்ட்ட கேட்கும்போது, உங்க பெர்சன் மனசுல நெறைய ரகசியங்கள் இருக்கு. உங்கள பத்தி, எஸ்பெஷலி உங்கள பத்தின்னு ஒரு அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க? எவ்ளோ லவ் பண்றாங்க? நீங்க எவ்ளோ முக்கியம்? உங்கள எவ்ளோ வேல்யூ பண்றேன்? அது எதுவுமே உங்ககிட்ட சொல்லல. அப்ப இருந்தத விட எனர்ஜி இப்ப நல்லா ஷிஃப்ட் ஆகியிருக்கு. என்ன எனர்ஜி ஷிஃப்ட் ஆகியிருக்குன்னா, நீங்க இந்த செப்பரேஷன்ல வந்து நீங்க எவ்வளோ முக்கியம், அவங்க வாழ்க்கையோட வெளிச்சமே நீங்க தான், அவங்க வாழ்க்கையோட சந்தோஷம், நிம்மதி எல்லாமே நீங்க தான் அப்படிங்கிற ஒரு புரிதல் அவங்களுக்கு நல்லாவே வந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, என் மனசுல நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லாம இருக்கேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. என்னதான் நீ என்னை விட்டு பிரிஞ்சு இருந்தாலும் நம்ம ரிலேஷன்ஷிப், நம்ம உறவு வந்து மறுபடியும் சேரும், இது யாருனாலையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்ல வராங்க. நீ எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல என்னை விட்டு போனாலும் நம்ம லவ் எப்பயுமே அங்க இருக்கும். எனக்கு அந்த ஃபீலிங்ஸ், அந்த அந்த லவ் எப்பயுமே உன்ட்ட இருக்கு. நீயும் அதே லவ்வோட இருக்கேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ உங்க ரிலேஷன்ஷிப்ல நடந்துகிட்டு இருக்கிறது வந்து ஒரு ஹேபிட் மாரி ஆயிருச்சு. இப்ப நீங்களே உங்க பெர்சன் மாறி வரணும்னு நினைச்சீங்கனாலும், அவங்களோட ஹேபிட்டே அதுதான். இது வந்து மாறுற மாதிரி தெரியல. சரிங்களா? செப்பரேஷன்ல அவங்க ஒரு பாடம் கத்துக்குவாங்க. நீங்க ஒரு பாடம் கத்துக்குவீங்க. மறுபடியும் சேருவீங்க. பேட்டர்ன் வந்து மறுபடியும் ஆன் அண்ட் ஆஃப், ஆன் அண்ட் ஆஃப் அந்த மாரி தான் இங்க போயிட்டு இருக்கிற மாரி இருக்கு. ஒரு நிலையான ஒரு லைஃப் எடுத்துட்டு போறதுக்கு, இந்த ரிலேஷன்ஷிப்பை கன்சிஸ்டண்டா கொண்டு போறதுக்கு 2 பேருமே வந்து ஒரு பெர்மனன்ட்டான ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்காத மாதிரி தான் தெரியுது. நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வருது. புரிதல் வந்து இங்க 2 பேருக்குமே கம்மி. லவ் மட்டும் இருந்து என்ன பண்றது? அதுதான் அவங்க சொல்ல வருது. லவ் இருக்கு, ஆனா புரிதல் ரொம்ப கம்மியா இருக்கு. அவங்க நினைக்கிறது நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு, நீங்க நினைக்கிறது நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ஸோ நிறைய வந்து ஒப்பீனியன் டிஃப்ரென்சஸ் இருக்கு, புரிதல் அதிகமா இருக்கு. நான் எல்லாமே உங்ககிட்ட சொல்லலை, நிறைய விஷயங்கள் மறைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் எப்படி ஃபீல் பண்றேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ, என் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ, என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கோ, அதை அவங்க உங்ககிட்ட சொல்ல வர்றது. நான் ரொம்ப குற்ற உணர்ச்சியா ஃபீல் பண்றேன். ரொம்ப ஒரு கடினமான சூழ்நிலையில உன்னைய விட்டு நான் போனது வந்து நான் வாழ்க்கையிலே செஞ்ச பெரிய தப்பு. அந்த தப்புக்கான தண்டனை வந்து கண்டிப்பா எனக்கு நான் அனுபவிச்சே ஆகணும். அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்ற உணர்ச்சியில தான் அவங்க இருக்காங்க. நீங்க எவ்வளோ தூரம் இருந்தாலும் நம்மளோட லவ் எப்பயுமே இங்க இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா அவங்களுக்கே ஒரு சந்தேகம் என்னன்னா, இந்த பழக்கம் நீங்க ஒரு ஹேபிட் வச்சிருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு இருக்கிற சில பழக்கங்கள், இல்ல அவங்களுக்கு இருக்கிற சில பழக்கங்கள், இந்த ரிலேஷன்ஷிப்னால இது மாறுமா அப்படிங்கிற சந்தேகம் மட்டும் அவங்களுக்கு எப்பயுமே இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து இந்த மாதிரி நடந்தது, அவங்க உங்களை சடனா விட்டுட்டு போனது, நீங்க பிஹேவ் பண்ணது, இன்னும் அவங்களுக்கு காயம் இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்ல நடந்து முடிஞ்ச விஷயங்கள் வந்து அவங்க சந்தோஷமா கிடையாது. ஓவரால்டா அவங்க சேனல் மெசேஜ் சொல்லணும்னா, நான் உங்ககிட்ட வந்து மனசுல இருக்கிற எல்லா விஷயமே சொல்லலை. என் மனசுல அவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் கிடையாது, நான் நிறைய குழப்பங்கள் இருக்கு, பயம் இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தளவுக்கு. அது எல்லாமே நான் மறைச்சிட்டேன். நம்மக்கிட்ட நிறைய ஒப்பீனியன் டிஃப்ரென்ஸ் இருக்கு. நான் ஒன்று சொல்லும்போது நீ அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிற, நீ சொல்லும்போது எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து என்னை ரொம்ப காயப்படுத்துது. நமக்குள்ள ஒரு புரிதல் இல்லைங்கிறதே வந்து எனக்கு ரொம்ப காயப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, உன்னை விட்டு நான் போறது வந்து ரொம்ப ஈஸின்னு நினைச்சுட்டேன். அதை நினைச்சிட்டு தான் நான் தூரமா போனேன். ஆனா நான் இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, இந்த ரிலேஷன்ஷிப், இந்த லவ் வந்து பிரிக்க முடியாது. ஆனா நான் தூரமா போயிட்டேங்கிறதுக்காக உன்னை மறந்துட்டேன்னு அர்த்தம் கிடையாது. இன்னும் நமக்குள்ள இருக்கிற அந்த பந்தம், அந்த சோல் கனெக்ஷன், அது எல்லாமே இன்னும் அப்படியே என் மனசுல இருந்துகிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்ல வர்றது. இப்போ நான் வந்து முழுமையாகவும் இல்லை, மகிழ்ச்சியாகவும் இல்லை, சந்தோஷமே எனக்கு கிடையாது. சில விஷயங்களை வந்து நான் மறக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், மாத்திக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அதை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்ல வராங்க. உங்களுக்காக அந்த மாற்றத்தையும் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் அவங்க சொல்ல வர்றது. பட் அவங்களுக்கு இப்போ வந்து ஓவரால் பார்க்கும்போது அவங்க லைஃப்ல வந்து கண்டிப்பாக சேஞ்சஸ் வேணும். இந்த லவ் ரிலேஷன்ஷிப்ல வந்து கண்டிப்பாக வந்து மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்களும் உங்ககிட்ட இருக்கிற அவங்களுக்கு பிடிக்காத பழக்கங்களை வந்து மாற்றிக்கணும் தான் நினைக்கிறாங்க. இதுதான் உங்களோட சேனலோட மெசேஜ். வேற என்ன சொல்ல வராங்கன்னு நம்ம பார்க்கலாம். பைல் 1 உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. குற்ற உணர்ச்சி ஆனால் இருக்குது, சரிங்களா? அதெல்லாம் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்குது. ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களை நோக்கி வரணும், கண்டிப்பாக வருவாங்க. ஆக்ஷன் எடுக்கணும், உங்களை நோக்கி வரணும். உங்களுக்கு இப்போ வந்து அவங்க நேரடியாக வந்து பார்க்கலைனாலும் ஜஸ்ட்டு ஒரு சின்ன மெசேஜ் பண்ணுறது, ஒரு கால் பண்ணுறது, அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ஃபார்மலாக மெசேஜ் பண்ணுறது, கால் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த பைல் 1க்கு. பட் உங்களை விட்டுட்டு இருக்கலாம் முடியாதுங்கிறாங்க. பாருங்கள், எம்பரர் வருது.
ஆக்ஷன். எம்பரர்னாலே ஆக்ஷன் தான் இல்லையா? ஸோ என்னதான் ஈகோ இருந்தாலும் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் ஆக்ஷன் எடுத்து என் பெர்சன்ட்ட போகலை, இன்னும் இத்தனை நாள் நான் அமைதியாக இருந்த மாதிரி இருந்தேன்னா என் பெர்சனை நான் மிஸ் பண்ணிடுவேன். ஸோ ஈகோ டெத் இங்கே நடந்துகிட்டு இருக்கு, உங்களை நோக்கி வராங்க அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். 7 ஆஃப் வாண்ட்ஸ், சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண ரெடி ஆகிட்டாங்க. உனக்காக என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன சேலஞ்சஸ்னாலும் நான் ஃபேஸ் பண்ணுறேன், நான் தயாராக இருக்கேன். இத்தனை நாள் வந்து நான் ஒரு கூண்டுக்குள்ளே மாட்டின மாதிரியோ இல்லை பயந்துக்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து அந்த பாருங்கள், அந்த கம்பியெல்லாம் உடச்சிட்டு வெளியில் வர்றதுக்கு அவங்க எனர்ஜி வந்து தயாராகிட்டு இருக்கு. ஈகோ டெத்து நடந்துகிட்டு இருக்கு. இத்தனை நாள் ஈகோவில் இருந்திருப்பாங்க, பட் ஈகோனால எந்த நல்லதும் நடக்கலை. ஈகோனால அவங்க கொஞ்சம் ஒரு பிடிவாதத்தினால இந்த ரிலேஷன்ஷிப்பில் காயம் வந்து அவங்களுக்கு தான் அதிகம் நல்லா தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு நான் வந்துட்டேன், ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற 10 ஆஃப் கப்ஸ். நீங்கள் தான் உங்களை மேலே தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லவ். சரிங்களா? யூ ஆர் அ 10 அப்படின்னு சொல்லலாம். அவங்கள பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ், யூ ஆர் அ 10. ஸோ உங்களுக்காக எல்லாமே வந்து அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அவங்க தயாராகிட்டு இருக்காங்க. இதில் மெயினாக பைல் 1க்கு என்ன தெரியுதுன்னா, இப்போ இந்த குற்ற உணர்ச்சியில் அவங்க பண்ண தப்பு எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. இத்தனை நாள் அவங்க அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கலைன்னா இனி வந்து அந்த பொறுப்பு, அந்த பிளேம் எல்லாமே அவங்க எடுத்துப்பாங்க. சேலஞ்சஸும் கண்டிப்பாக நான் ஃபேஸ் பண்ணுறேன். பாருங்கள், 4 ஆஃப் வாண்ட்ஸ் உங்களை வந்து ரொம்ப பாசிட்டிவாக வருதுங்க. இப்போ உங்களோட அருமை தெரியுது. சரிங்களா? உங்களை வேல்யூ தெரியுது. நீங்கள் எவ்வளோ ஒரு வர்த்தான பர்சன். நீங்கள் ஒரு டைமண்ட், ஒரு கோல்டு, என்ன வேணாலும் சொல்லி யூனிவர்ஸ் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட். இல்லை, ட்வின் ஃப்ளேம் நிறையா இருக்குது. ட்வின் ஃப்ளேம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. 1111 உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். பைல் 1 ஆக்சுவலாக உங்கள் பர்சன் உங்களை நோக்கி ஆக்ஷன் எடுத்து வரணுங்கிற ஒரு ஷிஃப்ட் நடந்திருக்கு. அதனால தான் உங்களுக்கு 1111 நிறையாவே காமிக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு புது எனர்ஜி ஷிஃப்டோட வந்து மூவ் ஆகிற மாதிரி தெரியுது. இப்போ இருக்கிற இந்த குழப்பங்கள், இந்த பயம், இந்த தடைகள் எல்லாமே வந்து நீங்கி ஒரு பெரிய பெரிய எனர்ஜி ஷிஃப்ட் வந்து உங்களுக்கு வரப்போகுது. ஒரு செலிப்ரேஷன், உங்கள் பர்சனை மீட் பண்ண போகிறீங்க. யூனிவர்ஸோட பிளஸ்ஸிங்கோட இதை பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு இன்னொன்று என்னென்னா, இதில் ட்வின் ஃப்ளேம் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 2 பேருமே இண்டிவிஜுவலாக வந்து ஒரு ஹையரான ஒரு சோல் லெவல் வந்து ரீச் பண்ண போகிறீங்க. சரிங்களா? உங்களோட லெவல் வந்து ஒரு அடுத்துன்ட்டு போக போகுது. 2 பேருமே இண்டிவிஜுவலாக வந்து ஒரு அவேக்கனிங், அந்த ஒரு ஹை லெவல் ஆஃப் வைப்ரேஷனுக்கு வந்து நீங்கள் போக போகிறீங்க. மற்ற ரிலேஷன்ஷிப்புக்கெலாம் வந்து இது ஷியோராக ஒரு செலிப்ரேஷன் இருக்குது, கல்யாணம், ஒரு மீட் அப், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணலாம். அது உங்களுக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக அமையும். ஸோ பைல் 1 இதுதான் வந்து உங்கள் பர்சன். நீங்கள் வந்து கிளைம் பண்ணுங்கள் 1111ன்னு பைல் 1 வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள் காமெண்ட்டில். ஸோ பைல் 1 இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டேரோ கிளாஸ் வேணும் அண்ட் ஹீலிங் செஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். வெல்கம் பைல் 2. பைல் 2 இதில் சில பேருக்கு வந்து லெக் பெயின் ஒரு லெக்கில் வந்து உங்களுக்கு ஏதாவது சம் ப்ராப்ளம் ஆகிருக்கும் ரீசெண்டாக. அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள், அது ரெசனேட் ஆகும். சரி, இப்போ உங்கள் பர்சனோட சேனல்டு மெசேஜ் என்ன பார்த்துடலாம். பைல் 2 உங்கள் பர்சன் நினச்சிக்கோங்க. அவங்க உங்ககிட்ட என்ன சொல்ல வராங்க, என்ன மறைச்சி வச்சுருக்காங்க, என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க. டிவைன் ஃபெமினைன் ரீகன்சிலேஷன் கேட்குறாங்க உங்கள். ஓகே, டிவைன் ஃபெமினைன்னு வந்திருக்கு. இது நான் ஆக்சுவலாக இந்த டெக் எடுக்கும்போதே ட்வின் ஃப்ளேம்னு காமிச்சிச்சு எனக்கு. இந்த டெக் எடுக்கும்போதே அப்போ யோசித்தேன், ஏன்னா பைல் 1லேயும் ட்வின் ஃப்ளேம் இருக்குது. ஸோ பைல் 2லேயும் ஆப்வியஸாக ட்வின் ஃப்ளேம் நிறையா இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி தான் தெரியுது. ஒருத்தவங்க டிவைன் ஃபெமினைன், ஒருத்தவங்க டிவைன் மாஸ்குலினாக இருக்கீங்க. எஸ், செகண்ட் சான்ஸ் அப்ளை வந்துச்சு, அதான் மறுபடியும் வருது பிகினிங். அவங்க ஒரு நியூ பிகினிங்க்கு வந்து வெயிட் பண்ணுறாங்க. மறுபடியும் வந்து அவங்க எஃபர்ட்டை போடணும்னு நினைக்கிறாங்க. மறுபடியும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இந்த ரிலேஷன்ஷிப்பை பழைய மாதிரி மறுபடியும் மாற்றணும், என்னோட தப்பெல்லாம் நான் திருத்திக்கிட்டு நான் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, அது உண்மையிலேயே நினைக்கிறாங்களான்னு பார்க்கலாம். உண்மையிலேயே அந்த மாதிரி எண்ணம் இருக்கா? அது கேட்கும்போதே ப்ளஃப் வருது. ஜஸ்ட் பைல் 2 எனக்கு தெரிஞ்சு இந்த பர்சன் உங்ககிட்ட மைண்ட் கேம் விளையாடுற பர்சனாக இருப்பாங்க, சீட் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக சீட்டிங் நிறையா இருக்கும். எப்பயுமே வந்து அவங்கக்கிட்ட இருந்து ஒரு உண்மையான ஃபேஸ் வந்து நீங்கள் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அவங்க உண்மையாகவே உங்ககிட்ட நடந்துக்க மாட்டாங்க, அதுதான் நல்லா தெரியுது. அவங்களோட சேனலுக்கு மெசேஜ் கேட்டோம்னா அவங்களோட ரியாலிட்டி எல்லாம் வெளியில் வருது. மிஸ் பண்ணுறாங்க. அதனால தான் உங்களை நோக்கி வரணும். எப்படியாவது ஜஸ்ட் மேனிப்புலேட் பண்ணியாவது உங்ககிட்ட கன்வின்ஸ் பண்ணியாவது இப்போதைக்கு உங்கள் வாழ்க்கையில் நுழைஞ்சிடணும். லவ் அப்படிங்கிற பேரில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எதுனாலும் சரி, உங்களோட எனர்ஜி அவங்களுக்கு கண்டிப்பாக இங்கே தேவை. மிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் புல் பேக் பண்ணிட்டீங்க. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் நல்லாவே தெரியுது.
அவங்க உங்ககிட்ட வந்து ஒரு ஒரு கிளாரிட்டி குடுக்கணும்னு நெனைக்கிறாங்க. சரிங்களா? அவங்களுக்கு தெரியிற ஒரு விஷயம் என்னன்னா, இத்தன நாளா வந்து ஒரு மாஸ்க் போட்டு இருந்தோம். அ பட் இப்ப அவங்க மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க தான் டிவைன் ஃபெமினின். அதான் நான் யோசிச்சேன். உங்க பெர்சனா இருக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. எனக்கு தெரிஞ்சு பார்க்குற வியூவர்ஸ் நீங்க டிவைன் ஃபெமினைன். உங்களோட எனர்ஜி, நீங்க ஒரு பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. ஆக்சுவலா உங்க கூட இருக்கிறவங்க உங்க கூட இருந்தாலே வந்து அது அடுத்து, அடுத்து, அடுத்துன்னு ஒரு குரோத்துக்கு கொண்டு கூடிய ஒரு பாசிட்டிவான எனர்ஜி குடுக்குறவங்க நீங்க. சரிங்களா? இப்ப சில பேர் கூட இருந்தோம்னா, நமக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த கயாஸும் இல்லாம ரொம்ப பீஸ்ஃபுல்லா போகும் வாழ்க்கை. அந்த மாதிரியான ஒரு பெர்சன் தான் நீங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், இல்ல உங்க பெர்சனுக்கே வந்து நீங்க வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்திருப்பீங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அத ரொம்ப காமா, ரொம்ப அழகா ஃபேஸ் பண்ணி கொண்டு போற பெர்சனா இருப்பீங்க. அது வந்து உங்க பெர்சனோட வாழ்க்கையிலயும் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதுதான் அவங்க சொல்றாங்க, "உங்கள நெனச்சுக்கிட்டே இருக்கேன்" அப்படின்னு தான் சொல்ல வராங்க. "உன்ன நான் மறக்கல." இப்ப இருக்கிற இந்த செப்பரேஷன் எப்படி ஆயிருச்சுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்காக ஏங்க ஆரம்பிச்சுட்டாங்க. தூக்கம் இல்லாம, ஏக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பெர்சன் நெனைக்கிறாங்க. ம். ஸோ இத்தன நாளா ஒரு மாஸ்க் போட்டு இருந்தாங்க இல்லையா? அதெல்லாம் அவங்களுக்கே தெரியுது. நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாரி. இதில இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து அவங்க வந்து ஹானஸ்ட்டா இருக்கணும். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி குடுக்கணும். இத்தன நாள் நான் வந்து உன்னைய குழப்பத்திலே வச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாம, உன்னைய வந்து நான் உன்னோட ஃபீலிங்ஸ்க்கு வந்து நான் முக்கியத்துவம் தராம, என்னோட சந்தோஷத்துக்காக மட்டும் நான் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன். ஆமா, நான் மாஸ்க் போட்டுட்டு தான் இருந்தேன். அப்படிங்கிறத அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பெர்சன் உங்க லைஃப்ல வந்து ஏதாவது பொய் சொல்லிட்டு வந்திருக்கலாம். இல்ல ஜஸ்ட் ஒரு பிசிக்கல் அட்ராக்ஷன்லயோ, இல்ல பணத்துக்காகவோ, இல்ல அவங்க ஒரு சேலஞ்சிங்கா ஒரு எடுத்துட்டு இத உங்கள வந்து லவ் பண்றதோ, உங்கள அவங்க லைஃப்குள்ள கொண்டு வரதோ ஒரு சேலஞ்சா அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க அந்த ஈகோ இருக்கு இல்லையா? அதுக்கு அவங்க மாஸ்குலின் எனர்ஜி தான். ஏன்னா நீங்க தான் ஃபெமினைன் நல்லாவே தெரியுது. ஏதோ ஏமாத்தி உள்ள வந்தவங்க மாரி இருக்காங்க. அதோட பலன் வந்து இப்ப அனுபவிக்கிறாங்க. சரிங்களா? எஸ். இப்ப அவங்க ஒரு விஷயம் வந்து நான் கரெக்ட்டா சொல்லணும்னா, இப்ப அவங்க நான் எல்லாமே நல்லா தான் இருக்கேன். உங்க முன்னாடி நான் சொல்றேன். தனிமையில அவங்க ஃபீல் பண்றது வந்து உங்களுக்கான வலி, அந்த ஏக்கம், உங்க ஞாபகங்கள், ஆசை அதான் சொன்னேன். பிசிக்கல் டிசைர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. உங்கள பிரைவேட்டா மீட் பண்ணணும், உங்க கூட பிரைவேட்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்து அவங்களுக்கு அதிகமாயிட்டே இருக்கீங்க. நல்லாவே தெரியுது. இதுல நெறைய பேரு இப்ப அவங்களவே ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி, அவங்க இமோஷன்ஸ் அவங்க அவங்க அந்த உண்மைய பார்க்கறதுக்கு வந்து தயாரா கிடையாது. கண்ணாடி முன்னாடி நிக்கிறப்ப நமக்கு வந்து நம்ம உண்மையான முகம் தெரியும் தெரியுமா? அந்த உண்மைய பார்க்காம அத பார்க்க அவங்க தயார் இல்ல. கண்ணாடி முன்னாடி நிக்கிறப்ப கூட அவங்களே அவங்களுக்கு ஒரு மாஸ்க் போட்டு, அவங்களே அவங்கள ஏமாத்திக்கிட்டு, இந்த ரிலேஷன்ஷிப்ப ரொம்ப ஈஸி. இது ஒண்ணும் அவ்வளோ கஷ்டம் இல்ல. நீ இல்லாம என்னால இருக்க முடியும்னு அவங்களே அவங்கள மாஸ்க் போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே அவங்களுக்கு ஓவர் ஃபீலிங்ஸ் வருது, எமோஷன்ஸ் வருதுன்னா, அவங்களே அவங்க கேட்டுக்கிற கேள்வி என்னன்னா, "நீ ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணாத, ரொம்ப ஓவரா பண்ணாத. இந்த ரிலேஷன்ஷிப் ஒண்ணும் அந்த அளவுக்கு முக்கியம் இல்ல. நீங்க பார்க்குற வியூவர்ஸ், நீங்க வந்து எனக்கு அவ்வளோ உன்னியெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல." அப்படிங்கிறதான் வந்து அவங்களே அவங்கள ஒரு ஏமாத்திட்டு, மாஸ்க் போட்டுக்கிட்டு இப்ப அவங்க வாழ்க்கை வந்து போயிட்டுருக்கு. அவங்க லைஃப்ல ஆக்சுவலா அவங்களுக்கே ஒரு கிளாரிட்டி இல்ல. சரிங்களா? தெளிவு வேணும்னு நெனைக்கிறாங்க. அது எப்ப கிடைக்கும்னா, உங்ககிட்ட அகைன் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பாசிட்டிவ் வைப், அந்த எனர்ஜி, ஒரு தெளிவு, சந்தோஷம், நிம்மதி எல்லாமே வந்து உங்ககிட்ட வந்தா தான் கிடைக்கும். நீங்க இல்லாம தனிமையில வந்து இதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல அப்படிங்கிற உண்மைய வந்து அவங்க நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. உங்க கூட அகைன் ஒரு புது டைரக்ஷன் எடுத்து போகணுங்கிறாங்க. மறுபடியும் இன்னொரு சான்ஸ், செகண்ட் சான்ஸ் அதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. நான் பார்க்கும் எஸ் அண்ட் உங்க லவ்வ ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். ஒரு பெரிய சாகசம் மாதிரி அப்படிதான் அவங்க நினைக்கிறாங்க. செகண்ட் சான்ஸுக்கு வந்து இது பண்றாங்க. எஸ் இப்ப அதோட வேல்யூ தெரியுது. கோவமும் இருக்கு. உங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஆர்கியூமென்ட் நடந்திருக்கு. நீங்க அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்கலாம். அவங்க வார்த்தையால உங்கள ஹர்ட் பண்ணியிருக்கலாம். அத அவங்க ரீகால் பண்ணிட்டே இருக்காங்க அகைன் அண்ட் அகைன். இங்க பெரிய பிரச்சனை என்னவா தெரியுதுன்னா, ஃபேமிலி ஒரு கல்யாணம் அப்படின்னு நீங்க பார்க்குற நீங்க வந்து அவங்க கூட பேசி ஒரு ஃபேமிலி லைஃப் எதிர்பார்த்திருந்திருக்கலாம். இல்ல அவங்க உங்ககிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஃபேமிலி லைஃப் ஏதோ ஒரு ஃபேமிலி மேக் ஓவர் பண்றதுல வந்து இங்க ஒரு பெரிய பிரச்சனை நடந்த மாரி இருக்கு நெறைய பேருக்கு. அதே
இல்லைங்கிற பட்சத்தில் ஃபேமிலியே அங்கே ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கும். உங்களுக்குள்ள ஒரு பிளாக்கேஜ் இருக்கிறது, மெயின் பிளாக்கேஜ் வந்து ஃபேமிலி. உங்களுக்குள்ள பிரேக்கப் ஆனதுக்கு, இந்த செப்பரேஷனுக்கு வந்து அவங்களோட குடும்பமாக இருக்கலாம், இல்லை உங்களோட குடும்பம், ஏதோ ஒன்று. குடும்பம் வந்து இங்கே ஒரு பெரிய பிளாக்கேஜாக தெரியுது. பட் இப்போ அவங்களோட ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து கிளாரிட்டி வேணும். அவங்க உங்ககிட்ட கேட்குறாங்க கிளாரிட்டி. ஆக்சுவலாக அவங்களே பெரிய குழப்பத்தில் தான் இருக்காங்க. உங்களோட எனர்ஜி, இவங்க மட்டும் கிடையாதுங்க, எந்த பர்சன் உங்ககிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்டாக பழகினாலும் கூட உங்களை விட்டு அவ்வளோ ஈஸியாக விட்டுட்டு, உங்களை லைஃப்ல இருந்து விட்டுட்டு போக மாட்டாங்க. நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாவோ, ஒரு அம்மாவோ, அக்கா, அண்ணன், தம்பி, ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும் தான். யார் உங்கள் கூட வந்தாலும் இருப்பாங்க. பைல் 2 எனக்கு இந்த எனர்ஜி பார்க்குறப்ப அதுதான் தெரியுது. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு மாஸ்க், அவங்கள ஏமாற்றிக்கிட்டு மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு பர்சன் வந்து, அப்படி இருக்கிற ஒருத்தவங்க வந்து உங்களே நினைக்கிறாங்க, உங்களுக்காக ஏங்குறாங்க, உங்கள் கூட ஒரு ஃபேமிலி வேணும்னு நினைக்கிறாங்க, அகைன் உங்கள் கூட ஒரு ரீகன்சிலேஷன் நடக்கணும், சேரணும்னு ஆசைப்படுறாங்கன்னா, அப்போ நீங்கள் எந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜியில் இருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. அதை உங்கள் வேல்யூ ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும். அவங்க உங்ககிட்ட வர்றதே எதனாலன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சந்தோஷத்துக்காக, அவங்க நிம்மதி, அவங்களுக்கு உண்மை தெரியணும். அவங்களோட நோக்கம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இனி வரப்போகிற நாட்களில் வந்து அவங்க எப்பயுமே மாஸ்க் போட்டு பழகினவங்க, சரிங்களா, எப்பயுமே மனசுக்குள்ளே மறைச்சி வச்சு பழகினவங்க, உங்ககிட்ட வந்தால் மட்டும்தான் அந்த தெளிவு கிடைக்கும் அப்படின்னு அவங்களுக்கே ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் அவங்க வாழ்க்கை போயிட்டுருக்கு. தன்னம்பிக்கை கொஞ்சம் கூட இல்லை, அது ரொம்பவே அங்கே கம்மியாயிட்டுருக்குன்னு அது நல்லாவே தெரியுது. கண்டிப்பாக அவங்க உங்களை தேடி வரதை நிறுத்த மாட்டாங்க, அகைன் வருவாங்க. ஆனால் ஒரு டைரக்ஷன் எடுத்து வருவாங்க. 7 ஆஃப் கப்ஸ் உங்களை ரொம்ப இமேஜின் பண்ணுறாங்க, நிறையா கற்பனை பண்ணுறது, நிறையா இமேஜின் பண்ணுறது, அது எல்லாமே வந்து உங்கள் பர்சன் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அவங்க வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ முக்கியங்கிற ஒரு தெளிவு வர ஆரம்பிச்சிருக்கு. ஜஸ்ட் அவங்க வந்து அவங்க வந்து இழந்துட்டேன் அப்படின்னு தான் சொல்ல வராங்க. நானே என்னை வந்து இழந்துட்டுருக்கேன், நீ இல்லாமல் நான் இழந்துகிட்டு இருக்கேன். ஸோ கரெக்டான டைம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு, ஒரு கிளாரிட்டி வாங்குறதுக்கு வந்து கரெக்டான டைம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்ச அவங்க உங்ககிட்ட வர்றதுக்கு முன்னாடி அவங்க சில உண்மைகளை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்தாங்கன்னா, இனி வந்து அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போகும். ஃபர்ஸ்ட் அவங்க போட்டிருக்கிற மாஸ்க், அவங்க கண்ணாடி முன்னாடி அவங்களே அதை கலட்டி அந்த உண்மையை வந்து எதிர்கொள்ளணும். அதுக்கான தைரியத்தை வந்து அவங்க வளர்த்தி ஆகணும் கண்டிப்பாக. பட் நம்பிக்கை இருக்கவங்களுக்கு நீங்கள் எப்படியும் அவங்க வந்தாங்கன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்க. ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டார்ட், பழைய பெயின் எல்லாம் விட்டுட்டு ஒரு புது ஸ்டார்ட்டுக்குள்ளே போகணும், கடவுளோட பிளஸ்ஸிங் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு உங்ககிட்ட வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ ஃபெமினைன் எனர்ஜி, உங்களோட எனர்ஜிக்காக அவங்க கண்டிப்பாக வருவாங்கன்னு சொல்லும்போதே நைட் ஆஃப் வாண்ட்ஸ், சரிங்களா. ஸோ ஆக்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அதே தான் கார்டு டேரோ வந்திருக்கு. பழைய விஷயங்களை விட்டுட்டு புது விஷயங்களை நோக்கி உங்ககிட்ட வரப்போகிறாங்க. ஆனால் இந்த வாட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆங்கர் மாதிரி இருக்குது, அதை வந்து ஸ்ட்ராங்காக ஹோல்டு பண்ணிட்டு வர்றாங்க. யூனிவர்ஸோட பிளஸ்ஸிங் இருக்குது. ஸோ கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க ஸ்ட்ராங்காக ஏதோ ஒரு ஃபீல் பண்ணணுனால தான், எவ்வளோ ஒரு பழைய விஷயங்களாக இருக்கலாம், தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம், எந்த விஷயங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குற விஷயங்கள், வலி கொடுக்குற விஷயங்களை விட்டுட்டு உங்களை நோக்கி வரணும் அப்படிங்கிறதுல வந்து அவங்க தெளிவாக இருக்காங்க. ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். ஏன்னா கிரேவிங் வந்து அதிகமாக இருக்குது, ஏக்கங்கள் வந்து நாளுக்கு நாள் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு. அவங்களால அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு நிலைமையில இருக்காங்க. வந்தாங்கனாலும் பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், உங்ககிட்ட தான் ஒரு நிலையான வாழ்க்கை, சேரியட். ஸோ ரொம்ப பைல் 2 ஆக்சுவலாக உங்களுக்குமே வந்து உங்கள் பர்சன் உங்ககிட்ட வந்து ஆக்ஷன் எடுத்து வருவாங்க. இன்னைக்கு பைல் 1 பைல் 2 2 பேருக்குமே வந்து அந்த மாதிரி தான் வருது. பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், ஏன்னா இப்போ அவங்க வந்து ஒரு ஸ்டேபிளான லைஃப்பை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கிறது வரைக்கும் உங்கள் கூட ஒரு ஸ்டேபிள், அதுதான் நான் சொன்னேன், உங்கள் கூட ஒரு ஃபேமிலி வேணும்னு நினச்சாங்கன்னா, ஒரு ஃபேமிலி இல்லை ஒரு ஸ்டேபிளான ஒரு ரிலேஷன்ஷிப், அதில் வந்து அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஏன்னா இப்போ தான் அவங்களுக்கு ஒரு தெளிவே வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கிளாரிட்டி வேணும், உங்ககிட்ட இன்னும் நேர்மையாக நடந்துக்கணும் அப்படிங்கிற வந்து, ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்போட மதிப்பு வந்து இந்த செப்பரேஷனில் வந்து அவங்களுக்கு ஒரு புரிதல் வந்துகிட்டு இருக்கு. நிறையா பேர் நினைப்பீங்க என் பர்சன்லாம் மாறவே மாட்டாங்க அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது. யூனிவர்ஸ் ஒன்று முடிவு பண்ணிருச்சுன்னா ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ ஒரு நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் பர்சன்ட்டு ஒரு பெரிய எனர்ஜி ஷிஃப்ட் எடுத்து இந்த கார்டு எல்லாமே பார்க்கும்போது உங்களை நோக்கி தான் வராங்க. ஒரு ஸ்டேபிளான கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்காக உங்களை நோக்கி வராங்கன்னு சொல்லலாம். பைல் 2 இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டாரோ கிளாஸ் வேணும், அண்ட் ஹீலிங் செஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம்.